இந்திய வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்படி இருக்க நடிகிறவனாலும் ஒன்றுமில்லை, நேர்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, வெளியே செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நடிகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறதுனாலும் ஒன்றுமில்லை, வெளியே செய்கிற தேவனாலே எல்லாம் முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அநேக பேர் நினைப்பார்கள், நம்முடைய பலத்தினால் நாம் எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ளலாம், நாம் இப்படி செய்தால் ஆசீர்வாதம் வந்துவிடும், இந்த காரியங்களை நாம் ஸ்டெப் எடுத்து செய்தால் இதை நான் செய்ததினால் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது, என்னுடைய பலத்தினால் இதை நான் சாதித்து கொண்டேன், இந்த மேன்மையை நான் அடைந்து கொண்டேன் என்று சொல்லி சில பேர் சொல்வார்கள். ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், நீங்கள் ஒருவேளை அப்படி நாம் நினைக்காதபடிக்கு நாம் கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாம் நமக்கு விளையச் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்து போய் விடக்கூடாது. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை ஏதோ ஒரு செழிப்பு இல்லாமல், ஒரு முன்னேற்றம் இல்லாமல், ஒருவேளை ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறதோ, கவலைப்படாதீங்க. உங்கள் பலத்தினால நீங்கள் ஒன்றையும் சாதித்து கொள்ள முடியாது. நடிகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறது அல்லவா? விளையச் செய்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நாம் சின்ன ஒரு தொழிலை செய்தாலும் கூட அதை ஆசீர்வதித்து மீதியான துணிக்கு, மீதியான ஒரு வருமானத்தை எடுக்க செய்கிற தேவன் கர்த்தர் ஒருவர் தான். அதனால கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் விவசாய பணிகளை நீங்கள் செய்யலாம், நீங்கள் எதை செய்தாலும் கூட கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி அந்த எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த எண்ணத்தை விட்டு கடவுள் தான் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை விளையச் செய்கிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை வளர்ச்சியோ, ஒருவேளை ஆசீர்வாத குறைவுகளோ, செழிப்போ ஒருவேளை இல்லாமல், ஒருவேளை நீங்கள் காணப்பட்டு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த வறுமை, ஏன் இந்த கடன் பிரச்சனை, ஏன் இந்த நெருக்கம் எனக்கு இப்படி இருக்குது, நான் கர்த்தரை தேடுகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, ஒரு செழிப்பு இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, மீதி எடுக்க முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கிறீங்களா? பிரியமானவர்கள், நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல மட்டும் நீங்கள் உங்கள் நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது அவர் உங்களுடைய உண்மையான உழைப்பை அங்கீகரித்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலனை நிச்சயமாய் தருவார். பிரியமானவர்களே, உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை நிச்சயமாய் உங்களை நடத்துவார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்படியானால் உங்களுடைய விளைவின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், 100க்கு 100 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை நீங்க விதைக்கிறதுனால அல்ல, நீங்க அறுவடை செய்கிறதுனால அல்ல, நீர் பாய்ச்சுகிறதுனால அல்ல, விளைய செய்கிற கர்த்தர், உங்களை ஆசீர்வதித்து மீதியான துணிக்கு எடுக்க செய்கிற கர்த்தர், அவருடைய கருத்துக்குள்ளே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஏசப்பா, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தாவை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதனுடைய வருமானத்தை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. உங்க பலத்தோடு நான் அந்த வேலையை செய்வதற்கு எனக்கு பலன் தாங்க. உண்மையே நான் சார்ந்து கொள்கிறேன், கண்மலையான கிறிஸ்துவே, உண்மையே நான் சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி குடும்பத்தின் பிள்ளைகள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வாராக. ஆமென்.